வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ஸ்பான்சர் பத்தி பார்க்கலாம். நீங்க டீ லவரா இருந்தா உங்களுக்கு சாக்லேட் ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்க மறக்காம இந்த பிராண்ட் டீயை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்டும் நல்லா தான் இருக்கு. இந்த கம்பெனியோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு போயிட்டு டிஎம் பண்ணீங்கன்னா இந்த டீயை பத்தின டீடைல்ஸை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணும்போது நம்ம சேனல் பேரை மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா 10% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல ஃபேங் அவனோட ரூமுக்குள்ள உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு என்னதான் ஆச்சு, எதுக்காக என் மேல இவ்வளவு கோவப்பட்டா, நான் எப்படி பார்த்தா நான் தான் அவன் மேல கோவப்பட்டிருக்கணும், ஒருவேளை அவ என்ன ரொம்ப ரூடான ஆளுன்னு நினைச்சுக்கிட்டாளா, அப்படி என்னதான் அந்த கேம்ல இருக்கு, நிஜ உலகத்துக்கும் கேமுக்கும் வித்தியாசம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கா, இவளை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவன் வாங்கி வச்ச அந்த கிஃப்ட பாத்துட்டு இருக்கான். என் பிறந்த நாளுக்காக ஒரு கிஃப்ட் கூட வாங்கி கொடுக்கல, ஆனா நான் அவளுக்காக ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், இதெல்லாம் எங்க போய் சொல்றதுன்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அடே ஃபேங்க உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே பேசிக்கிட்டு இருக்கான். இந்த சீனை கட் பண்ணி ஒரு ஆளை காமிக்கிறாங்க. அவனோட ஃபேஸ் எல்லாம் காமிக்கல. அவன் கையில ஃபேங்கோட சின்ன வயசுல அவனோட ஃப்ரெண்டு கூட எடுத்த போட்டோ இருக்கு. அவன் பிளாஷ்பேக்கா ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு சின்ன வயசுல அடிப்பட ஃபேங் அவனுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். கூடிய சீக்கிரமே உனக்கு சரியாயிடும்னு ஃபேங் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா எனக்கு நல்லா குன்ஃபு தெரியும், இனிமே உங்ககிட்ட யாராச்சும் வம்பு பண்ண வந்தாங்கன்னா நான் அவங்களை அடிச்சு போட்டுறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா சரி என் கூட வந்து விளையாடு, என்கிட்ட நிறைய பொம்மைங்க இருக்கு, அதை நீ எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட இவனும் ஒரு பொம்மையை எடுத்து வச்சுக்கிறான். அப்படியே வீட்டுக்கு போனா அவங்க அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு இது எனக்கு ஃபேங் கொடுத்தான்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை நீட்டுறான். அதை பார்த்து அந்த அம்மாவும் நல்லா இருக்கு, உன் ஃபேஸ் ஏன் இவ்வளவு டல்லா இருக்கு, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட அந்த பையனும் அம்மா நாளைக்கு ஃபேங்குக்கும் சேர்த்து சாப்பாடு பண்ணி தரீங்களான்னு சொல்லி கேட்கறான். அதை கேட்ட அந்த அம்மாவும் கண்டிப்பா பண்ணி தரேன், நாளைக்கு மட்டும் இல்ல நீ தினமுமே உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு போன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா போய் கை கால கழுவிட்டு வான்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த பையன் தனியா உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு லேடி அவன்கிட்ட வந்து செங் உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பையன் பேரு செங்கு தான். அந்த பையனும் அந்த லேடி கிட்ட என்னோட அம்மாவை காணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த லேடியும் அவங்க உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கூட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த பிளாஷ்பேக் இங்கே கட் ஆக அந்த போட்டோ வச்சிட்டு இருந்தாலும் அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல ஹாங்க காமிக்கிறாங்க. அவ ஃபேங்குக்கு ஒரு கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டோருக்கு போறா. அங்க போயிட்டு அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொருளை வாங்கிட்டு இருக்கா. அப்படியே வீட்டுக்கு வந்து அவனுக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்காக ஒரு லெட்டர் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கா. ஹாப்பி பர்த்டே ஃபேங், உன்னோட லைஃப்ல நீ நினைச்ச எல்லாமே உனக்கு கிடைக்கணும்ன்ற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதிக்கிட்டு இருக்கா. இவ ஃபீல் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கத பார்த்த போயேவும் இங்க பாரு, நீ அவனை மிஸ் பண்ண போறத அவன்கிட்ட சொல்ல போறது இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹாங்கும் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்ன நாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் அதிகமா ஒன்னா இருந்துட்டோம், அவன் வேற மிகப்பெரிய செலிபிரிட்டி, இனிமே நாங்க பாத்துக்க போறது கூட கிடையாது, அதான் கடைசியா அவனுக்கு ஒரு ப்ராப்பரான ஃபேர்வெல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த லெட்டர் எல்லாம் எழுதி முடிச்சிட்டு அந்த கிஃப்டையும் பேக் பண்ணிட்டு அவளோட ரூமை விட்டு வெளியே வரா. அப்படி போயே கூட ஃபேங்கோட ரூம் வாசல்ல வந்து நிக்கிறா. அப்ப ஃபேங் அந்த ஆன் கூட பேசிக்கிட்டு இருக்கான். அந்த ஆனும் ஏதோ லியூகியூன்ற மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. அந்த ஸ்கூலோட ஃபவுண்டர் உன்னை டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்காரு, நீ மறக்காம வந்து சேர்ந்துரு, நீ எப்ப ஃப்ரீயா இருக்கன்னு சொல்லு, நான் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட ஃபேங்கும் சரி நான் வரேன், அவர் தான் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லாம அவர் தான் அந்த ஸ்கூலோட ஃபவுண்டரும் கூட, அவர் சொல்லி தானே நான் அந்த டோர்னமெண்ட்ல அவங்க ஸ்கூலுக்கு ஓட் பண்ணிருப்பேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட அந்த ஆனும் எனக்கு தெரியும் இதுல உனக்கு உடன்பாடு இல்ல, நீ என்கிட்ட கூட அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த, அந்த ஸ்கூலோட ஃபவுண்டர் அனலி அதை பத்தி என்ன நினைப்பாரு, அதனால தான் நான் இதை பண்ண சொன்னேன், இங்க பாரு நீ அவர் கூட பிரச்சனை வச்சுக்காத, அவர் தான் உன்னோட படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா உனக்கு அடுத்த ரோல் கூட அவர் தான் கொடுக்க போறாருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபேங்கும் சரி நான் வரேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த போயேவும் ஹாங்க பார்த்து இவன் சொல்லிக்கிட்டு இருக்க ஸ்கூல், நீ அன்னைக்கு டோர்னமெண்ட்ல ஆப்போசிட்ல சண்டை போட்டுட்டு இருந்திய அந்த ஸ்கூல் தானே, நீ அன்னைக்கு எப்படி தோத்தன்றது இப்பதான் எனக்கு புரியுதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு அவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. இவ ஸ்கூல் சார்பா இவ கலந்துக்க அந்த ஆப்போசிட் ஸ்கூல்ல இருக்கவங்க இவ கூட சண்டை போட்டு தோத்துதான் போவாங்க, ஆனா அந்த ஃபேங் அந்த ஆப்போசிட் ஸ்கூலுக்கு தான் ஓட்டு போடுவான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஹாங்கும் கண்ணை கலங்கிட்டு இருக்க. அவன் அந்த கிஃப்டையே பார்த்துட்டு இருக்கா. அப்ப போயே இவன் சரியான பச்சோந்தி, இவனை பத்திலாம் நீ யோசிச்சுட்டு இருக்காது, அந்த கிஃப்டை தூக்கி போட்டுட்டு இங்க வந்து போயிடலாம் வான்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா. ஹாங்கும் அந்த கிஃப்டை பார்த்துக்கிட்டே கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட முடியுது. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் have fun guys.